புரட்ட விட்டு தூங்குறான். நான் தான் டிட்டுவோடைய பிக் பிரதர் இருக்கால, நான் டிட்டுவை என் மடியில படுக்க வச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அவன் சீட்லயே நிம்மதியா தூங்கட்டும். மம்மி, டிட்டுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் இங்க தான் கிடைக்கும். டிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள அதை வாங்கிட்டு வந்துடலாமா? சரி, ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். கோலு, நம்ம போலாமா? டிட்டு பாவம் தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம். நம்ம போயிட்டு 2 நிமிஷத்துல திரும்ப வந்துடலாம். வேணா நீங்க வண்டியிலே இருங்க. என் வயசு நான் சொல்றதை கேட்டுட்டா அன்னைக்கு பயங்கர மழை பெய்யுமே. ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் தப்பு நடக்கூடாதுடா. நாம திருடுறது நீதான் கடைசி நாள். இது மட்டும் வெற்றிகரமா நடந்துட்டா நாம வெளிநாட்டுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. கண்ணு தெரியல அவனுக்கு. அண்ணாத்த கார செம சூப்பரா ஓட்டுறானாக்க. என் பேரு ஆனா ஒழுக்க ஓட்ட பரப்ப. இன்னொருத்த கார ரூட்டு விட்டு போதே தனி சொல்லி அனுத்த பயமுடுறேன். இப்ப இந்த கார் என்னோடது, இதுல பொருளும் என்னோடது. நிஜம் இது ஏதாவது எந்த உங்களுக்கு கொடுக்குறேன்னா? எங்க அப்பா காரையே திருடிட்டீங்களா? இனிமே பாருங்க என் ஆட்டத்தை. வண்டியில ஏதாவது உருப்படியா இருந்தா வெளியே எடுத்து போடுறேன். என்ன இது? அண்ணாத்த அப்பா ஆயிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணாத்த. நான் எப்போ அப்பா ஆனேன்? இதோ இருக்கானே எங்க புள்ள. மேரி காத்தலையா இந்த காரோட துண்டக்கார புள்ளடாவே. நீங்க தானே சொன்னீங்க இந்த கார் உங்களுக்கு சொந்தம்னு. அப்ப எனக்கு கிடைச்சது உங்களுக்கு தானே. அப்படி பார்த்தா நீங்க டாடி ஐடியா தான். ரொம்ப கேவலமான அடியால வந்து சேர்ந்துருக்கீங்களே. இந்த புள்ளைய என்ன பண்றது சொல்லுங்கடா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், இன்னும் எல்லாமே நானே பண்றேன். பசிக்குது பசிக்குது. அங்கிள் எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா நான் இப்படிதான் காட்டு கத்து கத்துவேன். திரும்பி அவங்க வீட்டிலே இருக்கலாம் முடியாதே. அது இந்த ஆயில நான் தெரிய அசிங்கம். நான் வழுக்கிற ஆயில் என் நழுவுற வேண்டாம். இப்ப இந்த பயில போட்டு வச்சுக்க, போலீஸை போய் கூட்டு வந்துருவான். அப்புறம் நம்ம இங்க வரைஞ்சிருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிடா. பரவாயில்லையா? அக்கா நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அண்ணா எப்பா தாமி முதல்ல இவன் என்ன பண்றது யோசி. அங்கிள் இந்த பர்கரை சாப்பிட்டு முடிச்சனே நானே சொல்றேன். நான் சொல்லியேன் தம்பி, ஆனா உன்னை போக மாட்டோம் விட மாட்டோம். அதுக்கப்புறம் உங்க பேச்சுல இருந்து நீங்க மாறக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஆசை இல்லையா? என்ன மட்டும் இப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு போனா செம போரிங்கா இருக்கும். அதே ஸ்கூல், அதே ஹோம்வொர்க். உங்க கூட இருந்தா செம்மையா இருக்கு. இப்ப எதுக்கு நான் கத்துறேன்? அங்கிள் எனக்கு பசிச்சதுன்னா நல்லா கத்துவேன்னு சொன்னல. இப்பதானே நான் கொண்டு பறிக்கிற முடிக்கிறேன். சாப்பிட்டாலும் கூட தெரியல. கேக்குறமா அழாதீங்க, அவன் பொண்ணு ஆயிருக்காரு. நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க, அவன் சீக்கிரமா வந்துடுவான். இந்த சாப்பிடுங்க. மீட்டோ யார் கடத்திட்டு போனாங்களோ அவங்க கைய கால உடைச்சு அடுப்புல வைக்கணும். அது மட்டும் இல்ல, மீட்டோ அவங்க கிட்ட மாட்டல, அவங்கதான் டீட்டு கிட்ட மாட்டிருக்காங்க.
இதுதான் இங்கதான் கத்துறது தெரியடா. ஆஹா, சீக்கிரம் தூடு பாட்டுக்கடா. அவன் அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டான். நட்டு நட ராத்திரியில இப்படி கத்துனாடா ஊரே தேர்தல குப்பா குத்து குத்தடா. ஆனாத்த ஸ்டவ்ல இருந்து காத்து வருது. ஸ்டவ் பின்னு காணாம போயிடுச்சு. அது இல்லாம இப்ப நெருப்பு வரும். ஏதாவது பண்ணி தொலைக்கடா. சூப்பர் ஐடியா. இந்த பேப்பரை வச்சு அல்வா சாப்பிட்டு பிடிக்கிறதுக்குள்ள நம்ம பத்த வச்சிடலாம். ஆனா அதை காட்டு போய் அங்க வைக்க கூடாது. அங்கிள், அல்வா காலி பண்ணிட்டேன். அடுத்த ஐட்டம் ரெடியா இருக்கா? எனக்கு அதனால இந்த ஆயில தான் அந்த காயை பிடிக்கிட்டியா பத்த வச்சுட்டியா பரட்டேன். பாஸ், நாம 3 பேரும் ஃபாரின் போடுற எண்ணத்துல நெருப்பு வச்சு பொசுக்கிட்டான். நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச செல்வத்துல எல்லாத்தையும் நெருப்பு வச்சு பொசுக்கிட்டாங்க. பரவாயில்ல விட, இன்னைக்கு நைட் கொள்ளடிக்க போறத வச்சு ஃபாரினுக்கு டேரக்டா போயிடலாம். கொரட்டை விட்டு தூங்குறீங்களா? உங்களை தூங்க விட்டுருவேனா? ஐடியா. போலீஸ் ஓடிடு. ஓடுனா எங்க தப்பிச்சு ஓடுவீங்க? வெளியில தான் போலீஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் அந்த மூலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. சத்தம் போடாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கணும். நான் இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். வெளியே வாங்க, போலீஸ் போயிடுச்சு. தோக்க கண்ட சொத்துக்கிற சாமி. ஏப்பா தம்பி, நாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு போறோம். நீ சாப்பிட்றதுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சிருக்கோம். அதையும் மீறி காலி அடிக்கிறா. தயவு செஞ்சு கத்திடாத. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது வேணும் தோணுச்சுன்னா இந்த போனை வச்சுக்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. ஓகே அங்கிள், என்ன நீங்க எவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. வாங்க அடியால்ஸ். அங்கிள், உங்க திருடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சீஸ் பீட்சா ஆர்டர் பண்ணவா இல்ல நார்மல் பீட்சா ஆர்டர் பண்ணவா? சீஸ் ஆர்டர் பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எனக்கு சீஸ் நிறைய பிடிக்காதே. அப்ப நார்மல் பண்ணி சொல்லடா. நார்மல் சுத்தமாவே வேஸ்ட். நான் பர்கர் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்பா முதல்ல போட வேண்டாம் சாமி. ஓகே அங்கிள், பை. எல்லாத்தையுமே சுருட்டிட்டோம். இப்ப குறிச்சி எஸ்கேப் ஆக வேண்டியதா. என்னாச்சு அங்கிள், கத்துறீங்க? உங்களுக்கும் பசி இருக்குதா என்ன? வேணும்னா உங்களுக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணி வச்சிடுறேன். ஒருவேளை சேஃப் லேண்டிங் ஆயிட்டா நான் முதல் வேலையை ஊக்கத்தை முடிகிறேன். உங்க பையனை பத்தின விவரம் தெரிஞ்சிச்சு. திருடங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. திருடங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்களா? என்ன அதிசயமா இருக்கு.
இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு இந்த பையன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சார். ஏய் டிட்டு, கோலு ப்ரோ டிட்டு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே என் செல்ல குட்டி தங்க குட்டி. இந்த டிட்டு அவ்வளவு சீக்கிரமா யாராவது என்ன ஏதாவது பண்ண முடியுமா மம்மி? இந்த டிட்டு பிரச்சனை ஓட்டாதவன், அம்மா அப்பா பேச்சு கேட்டாதவன். உங்க பையன் ரொம்ப சுட்டி. என்ன பண்ணாலும் தெரியல. முதல் தடவையா திருடங்களே வந்து எங்களை ஜெயில பிடிச்சு போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன்.